என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற வாக்கை நீ கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வாக்கு என்பதனை நீ மறந்துவிடாதே. நீண்ட நாட்களாகவே என் தங்க பிள்ளையிடம் இதை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். இன்று இந்த நிமிடம் கட்டாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை உன்னை நான் காணும்படி வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, என் மீது நம்பிக்கை இருந்தால் இதன் பின்பு உனக்கு நல்ல மாற்றம் கட்டாயமாக நிகழும் என்று நீ நம்புகின்றாய் என்றால் இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேள். என் தங்கமே, என் மீது அதிக அன்பும் தூய்மையான பக்தியும் வைத்திருக்கும் என் பக்தியிடம் நான் சொல்வது என்ன தெரியுமா? நான் இதை கட்டாயம் தெரிவிக்கப் போகின்றேன். ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. என் தங்கமே, நான் சொன்னவுடன் எந்த பெண்ணாக இருக்கும், அது யாராக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும், என்ன மாற்றம் நிகழப்போகின்றது, அது நன்மைக்கா அல்லது தீமைக்கா என்று நீ யோசிப்பாய். அதற்கான விளக்கமும் அவர் யார் என்பதனை நான் உனக்கு கூறுகின்றேன். இறுதியாக அவர் யார் என்று அவரினுடைய முகத்தை உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். தவறாமல் இப்பதிவினை நீ முழுவதுமாக கேள். என் தங்கமே, முதலில் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நான் சொல்லும் கருத்துக்களை நீ கேட்பாயானால், ஒரு பெண்ணால் மாற்றம் நிகழப்போகின்றது என்றேன் அல்லவா? அது அனைத்தும் உனது நன்மைக்காகவே. அவர் உனது வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்கனவே நிகழ்த்திவிட்டார். இப்பொழுது உனக்கு அதிக நன்மை தரக்கூடிய சில மாற்றங்களை செய்வதற்காக காத்திருக்கின்றார். அதனால் அதற்கு முன்னாக இன்னொரு பெண்ணால் உனக்கு மனம் அதிகமாக காயப்பட்டு இருக்கின்றது. அவர் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உன்னை அதிக அளவு காயப்படுத்தி இருக்கின்றார் அல்லவா என் தங்கமே? ஆனாலும் நீ அம்மா என்று நீ சொல். அந்த பெண் வார்த்தையால் உன்னை எவ்வளவு காயப்படுத்தி சென்றிருக்கின்றாள், எவ்வளவு அதிகம் காயப்படுத்தி இருக்கின்றாள். நீ ஏன் என்னை இவ்வாறு பேசுகின்றாய் என்று உன் கதறலும் எனக்கு கேட்கின்றது. இவ்வழியை தாங்க முடியவில்லையே என்று கதறியும் இருக்கின்றாய். இது அந்த பெண்ணுக்கும் கேட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ அதிக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சமங்களை அவர் செய்திருக்கின்றார் என் தங்கமே. அதனை எல்லாம் நீ அறிந்து உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் என்று அவர் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பினை அவர் கேட்பதற்காக வந்திருக்கின்றார் என் தங்கமே. நான் அளிப்பேன், ஒருபொழுதும் வருந்தாதே. இவ்வாறாகத்தான் அவர் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அளிப்பதற்காகவும் உனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவதற்காகவும் நான் சில ஏற்பாடுகளை செய்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. எந்த தவறும் செய்யாத பொழுது அவர் மனம் நொந்து கண்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றார். கண்ணீர் சிந்தினால் அதை ஒரு பொழுதும் தாங்க இயலாத என் பிள்ளையே. அப்படி இருக்கும் பொழுதும் அவரால் கஷ்டம், அவரவர்கள் செய்யும் வினைகள் அனுபவித்தே தீருவர். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் அவரை மனதார மன்னித்து விடுவாயாக. நீ என்று அவரை செய்த தவறுகளில் இருந்து மனதார மன்னிக்கிறாயோ அன்று அவர் தண்டனையை அனுபவிக்க தயாராகி விடுவார். இது அவர் அறியாமலேயே நடக்கும் என் தங்க பிள்ளையே. இந்த அனைத்தும் உன் கண்முன்னே நிகழப்போகின்றது. இதை நீ நிச்சயமாக காண்பாய். அதனால் உன் மனதில் உன் அம்மா முருகனை வைத்து மற்றவர்கள் செய்த தவறுகளை நீ மன்னித்து அருள்வாயாக என் தங்க பிள்ளையே. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதித்தவன் திணை அறுப்பான். அதுபோலத்தான் அவரவர் செய்யும் நன்மைகளையும் தீமைகளைக்கும் அவரே வந்து சேரும். நாம் எதை செய்கின்றோமோ அதுவே இந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்ப அளிக்கும் என்பதே நியாயமாகும். நீ மற்றவர்கள் மீது
அதிக அன்பு செலுத்தும் பொழுது அது உனக்கு 2 மடங்காக நிச்சயம் உன்னிடம் திரும்பி வந்து சேரும் என் தங்க பிள்ளையே. ஆனால் நீ அந்த அன்பை யாரிடம் வைக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். உன்னை ஏமாற்றுபவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்கள் மீதும் நீ திரும்பவும் நம்பிக்கை வைக்கின்றாய் என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. அவர்களை முழுவதுமாக நம்பி நீ மீண்டும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல வெகுளித்தனமாக இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே. ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் நேர்ந்துவிட்டது அல்லவா? அந்த பெண் அடுத்தவரோ உனக்கு சம்பந்தமற்றவரோ கிடையாது. உனக்கு நெருக்கமான உறவுகளில் ஒருவர்தான் என் தங்கமே. நீ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், நீ கஷ்டப்பட்டது முடியும் நேரம் வந்துவிட்டது. இன்னொரு பெண்ணால் உனக்கு சந்தோஷம் வரப்போகின்றது. நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. நீ கஷ்டப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ வேதனைப்படுவதால் அவர் மிகவும் மனவேதனைப்பட்டிருக்கின்றார். இதுதான் உண்மை என் தங்கமே. இதனால் அவர் என்ன செய்ய போகின்றார்? அவர் உனக்கு ஆனந்த செய்தியையும் நான் உன்னிடம் சொல்கின்றேன். எந்த பெண் நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பெண்ணின் முன்பே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக வைக்கப் போகின்றார். உன் மனதில் சில கவலைகள் உள்ளது. அதனை நீக்கி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகின்றார். அது இன்னும் 2 வாரங்களில்தான் நடக்கப் போகின்றது. எல்லையில்லா மகிழ்ச்சியை நீ அடையப் போகின்றாய். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் இன்றோடு தீரப்போகின்றது என் தங்கமே. நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அவர் காலடியில் நீ சமர்ப்பித்து விட்டு பண பிரச்சனையாகவோ பொருளாதார ரீதியில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்தாலோ நீ அவரிடமும் என்னிடமும் ஒப்படைத்து விடு. உன் மனக்கவலைகள் 2 வாரங்களில் அது சரியாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். இப்பொழுதே உன் மனதில் இருக்கும் குறைகளை பதிவிடு. பின் அத்தனையும் சரியாகிவிடும். இந்த அம்மா இருக்கின்றாள், அவள் என்னை பார்த்து கொள்வாள் என்று நீ நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நிகழப் போகின்றது என் தங்கமே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வரவழைக்கும் தருணம் வந்துவிட்டது. அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ளும் தருணம். அது வேறு யாரும் இல்லை என் தங்கமே, அகிலத்தையே ஆளும் அன்னை ஆதிபரா சக்திதான். அவள் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி உன் மகிழ்ச்சிக்கு அவள் காரணமாக இருக்கப் போகின்றாள். உன்னுடைய மனவேதனைகளும் நீ சிந்திய கண்ணீரும் நிச்சயமாக அவள் காதலியில் சரணடைந்து எதையுமே நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.